அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் அதிகரிக்கவுள்ள மின்சார கட்டணம். விரைவில் கைது செய்யப்படவுள்ள ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர். மாத்தறை பகுதியில் வைரஸ் காய்ச்சல் பரவல், சில பாடசாலைகளுக்கு அதிரடி அறிவிப்பு. சடுதியாக அதிகரிக்கப்பட்ட எரிவாயு விலைகள். செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகள். சுற்றுலா விசாவில் தங்கியிருந்து கைவரிசை, பாரிய நிதி மோசடியில் சிக்கிய பலர். மேற்காசிய பதற்றம், இலங்கை அரசாங்கம் ஆழ்ந்த கவலை. சற்று நேரத்தில் முக்கிய அறிவிப்பு. இன்று நள்ளிரவில் அதிகரித்த ரைஸ் பிரியாணி விலைகளில் அதிரடி மாற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் பவர்வீலிங் எனப்படும் மின்சார விநியோக சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தாமல் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் மீது மீண்டும் மின்சார கட்டண உயர்வை திணிப்பது நாட்டுக்கு பாரிய பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் என ஏற்றுமதி உற்பத்தியாளர்கள் எச்சரித்துள்ளனர். குறைந்த மழை வீழ்ச்சி, நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தின் செயலிழப்பு மற்றும் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற காரணங்களால் மின்சாரத்துறையில் ஏற்பட்டுள்ள 38 பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஈடுகட்ட பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் விசேட கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளவுள்ளது. இந்த நிலையில் சுதந்திர வர்த்தக வலய உற்பத்தியாளர்கள் சங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் அரசாங்கம் 95% சிறிய நுகர்வோருக்கு மானியம் வழங்கியுள்ள நிலையில் 38 பில்லியன் ரூபாய் நட்டத்தில் சுமார் 23 பில்லியன் ரூபாவை தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய வணிக நிறுவனங்களே சுமக்க வேண்டியுள்ளது. அத்துடன் இந்தியா, வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற அண்டை நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகமாக இருப்பதால் சர்வதேச சந்தையில் எமது ஏற்றுமதி பொருட்களின் விலை அதிகரித்து கேள்வி குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கொழும்பு 260/17 டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள ரூபாய் 400 மில்லியன் மதிப்புள்ள மாளிகை குறித்து தற்போதொரு பெரும் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது கொழும்பின் மைய பகுதியில் உள்ள மற்றொரு சொத்து மட்டுமல்ல. இந்த வீடு ஒரு காலத்தில் ஜோஷித ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது என்று கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய CSN தொலைக்காட்சி அலைவரிசையின் உத்தியோகபூர்வ பதிவு தலைமையாகவும் இருந்தது. அரசியல் களத்தில் இதுவரை கேள்விப்படாத பெயரான மேரி லவுட்ஸ் விக்ரமசிங்க என்பவரால் சுமார் ஒரு தசாப்தத்திற்கு முன்பு இந்த சொத்து வாங்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. உண்மையில் இது முன்னாள் முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ஷவின் பிறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மையான பெயராகும். இவ்வளவு பெரிய செல்வத்தை எவ்வாறு பெற்றார் என்பது குறித்து லஞ்ச ஆணைக்குழு எழுப்பிய கேள்விகளுக்கு ஷிரந்தி ராஜபக்ஷவிடமிருந்து இதுவரை முறையான விளக்கம் எதுவும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. விரைவில் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்படவுள்ளார் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாத்தறை கொடபல சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் குழந்தைகளிடையே வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெனியாய வலய கல்வி பணிப்பாளர் நிஷா கெட்டிகொட தெரிவித்துள்ளார். மாத்தறை கொடபுல சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிலேயே இவ்வாறான காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது. இதன்படி தெனியாய மத்திய கல்லூரி, தெனியாய ராஜபக்ஷ மகாவித்யாலயம், தெனியாய புனித மத்தியது இருமொழி கல்லூரி மற்றும் பல்லேகம சித்தார்த்த கல்லூரி ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கே இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார திணைக்களத்தின் பரிந்துரைகளும் தென் மாகாண ஆளுநரின் ஒப்புதலும் பெறப்பட்ட பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தற்போதைய வைரஸ் காய்ச்சல் நிலைமை காரணமாக தங்களது பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதில் பெற்றோர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப்ஸ் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 545 உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 6245 பதிவாகியுள்ளது. அத்தோடு 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 220 உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 2500 பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் மே மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படாதென லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் தற்போதைய விலைகளை தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.
செம்மணி மனித புதைகுழிக்குள் இருந்து இரு எண்புக்கூட்டு குவியல் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 9ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடு தொகுதியில் 3 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் பெருமளவான பாகங்கள் மயானத்தின் எரிமேடை கட்டுமானத்திற்கு கீழ் செல்வதனால் அதனை சுத்தம் செய்து அகழ்ந்தெடுக்கும் பணிகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 256 மனித எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 252 மனித எண்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விசா விதிமுறைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் மாத்தறை ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு சோதனைகளின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலாவது சம்பவத்தில் கொள்ளப்பட்டி உத்தரானந்த மாவட்டத்தில் உள்ள வீட்டு தொகுதியொன்றில் நேற்று மாலை 74 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 41 ஆண்கள் மற்றும் 33 பெண்கள் உட்பட மொத்தம் 74 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 முதல் 39 வயதிற்கு இடைப்பட்ட வியட்நாம் நாட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். இதனை அடுத்து இரண்டாவதாக காந்தர தலல்ல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஒரு பெண் உட்பட மேலும் 6 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ்மட்டத்தில் தென்படுகின்ற தளமல் நிலை காரணமாக நாடு முழுவதிலும் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில தினங்களுக்கு தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, வடமத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் சில இடங்களிலும் அத்துடன் கொழும்பு, கம்பஹா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை உணரப்படும். இந்த நிலையில் பலத்த காற்றும் மின்னல் தாக்குகளும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேற்காசிய பிராந்தியத்தில் அண்மையில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் அமைதிக்கான முயற்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேற்காசிய நாடுகளில் இலங்கை நாட்டவர்களும் பெருமளவிலான வெளிநாட்டு தொழிலாளர்களும் வசித்து வருவதால் அவர்களின் பாதுகாப்பும் நலனும் இலங்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள், முக்கிய குடிமக்கள், உட்கட்டமைப்புகள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவது அவசியம் என்றும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச பொறுமையுடன் நடந்து கொள்ளவும், பதற்றத்தை குறைக்கும் வகையில் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவும் இலங்கை கேட்டுக்கொண்டுள்ளது. விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்பிற்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ரைஸ், பிரியாணி மற்றும் நாசிகுரான் ஆகிய உணவு வகைகளின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் குறித்த உணவுகளின் விலை 25 ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தி நடத்தப்படும் சிற்றுண்டிச்சாலைகளில் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் இது குறித்து தெரிவிக்கையில், சுமார் 25% தொடக்கம் 30% வரையான சிற்றுண்டிச்சாலைகளில் லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்துவதாகவும் தற்போதுள்ள நிலையில் அவர்களால் அந்த எரிவாயுவின் விலையை தாங்கிக் கொள்ள முடியாதுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தும் சிற்றுண்டிச்சாலைகளில் ஒரு சாதாரண தேநீரின் விலை 5 ரூபாவினாலும்
பால் தேநீரின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் முட்டை, ரொட்டி மற்றும் பரோட்டாக்களின் விலைகளில் மாற்றமில்லை என ஹர்ஷனா ருஜான் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.